வணக்கம். ரீசெண்டாக தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் மூலமாக சுப்ரீம் கோர்ட் இந்த ஃப்ரீபீஸ்னு சொல்லக்கூடிய இலவசங்கள் சம்மந்தமாக ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அப்சர்வேஷன் அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய கருத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கும். இதுதான் அப்சர்வேஷன். சரி, என்ன அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ரீபீஸ்னு சொல்லக்கூடிய இலவசங்களை நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களுக்கு தராங்க. இது தவறானது, ஒரு தப்பான ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுது. இதனால் ஸ்டேட்ஸ்க்கு நிதி சுமைகள் வருது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய கருத்துக்கு எதிராகவும் நிறைய பேர் அவங்களுடைய வியூஸை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த சோ கால்டு ஃப்ரீபி, தமிழில் இலவசங்கள், இதை நம்ம எப்படி பார்க்குறது? இந்த கான்செப்ட் என்ன? அதனுடைய டெஃபினிஷன் என்ன? எந்த நலத்திட்டத்தை நம்ம ஃப்ரீபின்னு சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, எது சரியானது, எது நியாயமானது, இதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டியவை, நியாயமானது, எதெல்லாம் உண்மையாலே ஃப்ரீபீஸ், தவறானது, இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, இந்த ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை நிறைய பேர் எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அரசு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், மக்களுக்கு சில நலத்திட்டங்கள் கீழே என்ன செய்வாங்கன்னா, சில பொருட்களையும் சேவைகளையும் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகேவா? இதை எந்த கான்செப்ட் கீழே அவங்க பண்ணுறாங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட். வெல்ஃபேர் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அந்த நாட்டில் வாழ்கிற மக்களினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக தானே அந்த சுமையை எடுத்துக்கும். அது இல்லாமல் மக்கள் மத்தியில் ஈக்குவாலிட்டி வரணும் அப்படின்றதுக்காகவும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு சில முக்கியமான பொருட்களையும் சேவைகளையும் மானிய விலையிலையோ அல்லது தேவைப்பட்ட ஃப்ரீயாக கூட மக்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கான்செப்டை வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் மாடல் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, அந்த நார்டிக் கண்ட்ரீஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட், ஸ்வீடன், நார்வே, இங்கெல்லாம் சொல்லலாம். இங்கே எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் கேர் ஆகட்டும், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். இதனால் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும், மனித வளமும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தாண்டி நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ், அங்கேயும் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இருக்குது. அமெரிக்கா, யூகே, இங்கெல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும், அதை பப்ளிக் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுப்பாங்க. நிறைய பாலிட்டிஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன்லாம் அமெரிக்கன் பப்ளிக் ஸ்கூல்ஸில் படித்து வந்தவங்க தான். அதே அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்கும் நிறைய மானியங்களை கொடுப்பாங்க. இந்தியா ஒரு ஃபார்மருக்கு ஆவரேஜாக கொடுக்குற மானியத்தை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா கொடுக்குறது பல மடங்கு அதிகம். அப்போது இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற கான்செப்ட் கீழே ஏற்கனவே இந்த உலகத்தில் பல நாடுகள் மக்களுக்கு சில பொருட்களையோ சேவையோ ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது பொருளாக போகலாம், சேவையாக போகலாம், இல்லை ஒரு ஸ்டேட் சப்போர்ட்டாக போகலாம். சரியா? அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு முன்னேற்றம் இருக்குது, சமூக பொருளாதார வளர்ச்சி இருக்குது, மனித வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் கேபிட்டல் இது வளருது. மக்கள் இதனால் முன்னேற்றம் அடைஞ்சு நாட்டுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நாடும் சக்தி வாய்ந்ததாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி திட்டங்களை ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது. இப்போ இந்தியன் கண்டெக்ஸ்ட்க்கு வருவோம். இந்தியாவும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான். இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி, இங்கே ஏழைகள் அதிகம், இன்இக்வாலிட்டியும் அதிகமாக இருக்கும். அப்போது மக்களுக்கு இன்னுமே கவனம் செலுத்தி அவங்கள முன்னேற்றணும். அப்போ இங்கே அரசு என்ன பண்ணணும்னா, சுமையை இன்னுமே அதிகமாக எடுத்துக்கும். இங்கேயும் சில விஷயங்களை இலவசமாகவே அரசு கொடுக்கும். இதற்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசலுக்கு பாருங்கள், இதுவே நமக்கு அரசு மானிய விலையில் தான் கொடுக்குது. அடுத்து ஆயுஷ்மான் பாரத், இந்த ஸ்கீம் கீழே ஃப்ரீ ஹெல்த் கேரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இதன் மூலமாக நியாய விலை கடைகள்னு சொல்லக்கூடிய ரேஷன் ஷாப்ஸில் ஏழைகளுக்கு ஃப்ரீயாக கிரெயின்ஸ் தராங்க. அதை தாண்டி மற்ற எல்லாருக்குமே மானிய விலையில் கிரெயின்ஸை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிட் டே மீல் ஸ்கீம் கீழே மதிய உணவை ஃப்ரீயாக தராங்க. இது மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம சொல்லலாம். அதை தாண்டி விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் அப்படின்ற ஸ்கீம் கீழே யூனிஃபார்மாக எல்லாருக்கும் 6000 rupees per year மானியமாக போகுது. அப்போ டெக்னிக்கலாக பார்த்தா இதெல்லாம் ஃப்ரீபீஸ் தான். ஆனால் மக்களினுடைய நலனுக்கு இதெல்லாம் உண்மையாலே ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் வெறும் இந்த மோடு ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்றனாலே திட்டங்களை
ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது. அப்போ நம்ம எதை வச்சு டிட்டர்மின் பண்ணோம் அப்படின்றான், மோடு கிடையாது, ஃப்ரீயாக போய் சேருதா அப்படின்றது கிடையாது. அவுட்கம், யூட்டிலிட்டி, தேவை வச்சு பார்க்கணும். ஃபைனலாக அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, மக்களுடைய முன்னேற்றம், நாட்டுடைய முன்னேற்றம் இருக்கா, அதே நேரத்தில் அது எஃபிஷியண்ட்டாக இருக்கா, இதை வச்சு தான் ஒரு திட்டம் ஃப்ரீபியாக இல்லையா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னும் நம்முடைய மக்கள் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை. ஏழை பிள்ளைகள் பாருங்கள், அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் மிட் டே மீல் ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஃப்ரீயாக சோறு போகிறீங்கன்னு கேட்பாங்க. நிறைய ஏழை மக்கள் இன்னும் இருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக சோறு போடலைன்னா அந்த அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அந்த மிட் டே மீல் ஸ்கீம் மூலமாக அந்த ஃபேமிலிஸ்க்கு பாரம் குறையுது. இதனால் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துங்க, இதுக்கு முன்னாடி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃப்ரீயாக சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பல பகுதிகளில் நிறைய சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போகவே மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீயாக இருந்தாலும் காரணம் என்ன, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது. மெயினாக கேர்ள்ஸ் போக மாட்டாங்க. இப்போது சைக்கிள் கொடுத்துருக்காங்க, நிறைய கேர்ள் சில்ட்ரன் ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கீம்ஸ். மோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதை ஃப்ரீபின்னு சொல்லக்கூடாது. அதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு கிரைண்டர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கிரைண்டரா மிக்சரா ஞாபகம் இல்லை. இதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள் யார் கொடுக்கறதுக்கு, அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க, இப்படிலாம் பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பிற்போக்கான ஒரு வாதம். பெண்களுக்கு வீட்டில் சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்க வேலைகளை செய்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் போயிடும். இப்போ நீங்கள் ஒரு மிஷினை கொடுக்குறீங்க, அது டெக்னாலஜி, அதோடைய விலை ஒரு 4000 rupees இருக்கும். அது உங்களுடைய சுமையை குறைக்குது. அப்போ அந்த வேலை ஈஸியாக முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தங்களை எஜுகேட் பண்ணிக்கலாம், வேலைக்கு போகலாம், ஃபேமிலியை முன்னேற்றலாம், நாட்டையும் முன்னேற்றலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸை ஃப்ரீபின்னு சொல்லக்கூடாது. சொல்கிறது சரியானது கிடையாது, நியாயமானதும் கிடையாது. சரி, அப்போது எது உண்மையாலே ஃப்ரீபி, எது தவறு, இதை நம்ம பார்ப்போம். சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாலே சில திட்டங்களை அவங்க நியாயமற்ற முறையில் மக்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணுறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்காம் தான் போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா சில திட்டங்களை என்னால் சொல்ல முடியும். இப்போ ரீசண்டாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் கிட்ட வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் 1000 ரூபாய் இருக்குது தற்போதைக்கு, அதை 2000 ரூபா ஆக்குறேன், 5000 ரூபா ஆக்குறேன், இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை எந்த பேசிஸில் பண்ணுறாங்க? அப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிதி சுமை அதிகமாக இருக்கும். நிதி சுமை அதிகமாக இருக்கும்போது கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கடன் வாங்குற மாதிரி இருந்தால் மக்கள் மேலே வரி அதிகம் போடுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க? இதெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை. ஜஸ்ட் இதை வெறும் இலவசமாக மட்டும் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாலே ஃப்ரீபி. தற்போதைக்கு இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் 5000 rupees ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்கிற எக்ஸ்கியூஸ் என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட வருது, இந்த பணத்தை பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் லீகலாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கலாம். ஆனாலும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு பல்க் அமௌண்ட்டை போடுறாங்க, 5000 rupees போடுறாங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதையுமே ஒரு ஃப்ரீபியாக தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ இந்த 5000 rupees எக்ஸ்ட்ராவாக தரலாம், அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் கீழே அட்வான்ஸாக டெபாசிட் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு விதத்தில் ஃப்ரீபி தான். முன்கூட்டியே அதிகமாக பணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க கரெக்டாக எலெக்ஷன் டைமில். இப்போ அந்த 1000 rupees நல்ல ஸ்கீமான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்கீம் தான். இதுவும் பல நாடுகளில் இருக்குது. இதை வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்லுவாங்க. எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட்டை கவர்மெண்ட் கொடுக்கும். காரணம் என்னென்னா, அவங்களுடைய படிப்பு தேவை, உணவு, இதுக்கெல்லாம் அந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய சுமை குறையும், அவங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகும். இதனால் அந்த குடும்பங்கள் வந்து முன்னேறும். இதை தரலாமானா தரலாம். ஆனால் எலெக்ஷனை மையமாக வச்சு இந்த ஏற்கனவே இருக்க யூபிஐயை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், பல மடங்கு அதிகப்படுத்த போகிறேன், முன்னாடியே டெபாசிட்டாக தரேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமானது கிடையாது. அடுத்தது இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறது சரியானது கிடையாது, எல்லாருக்கும் எப்படி ஃப்ரீயாக கொடுப்பீங்க, இது தவறானது, இதை ரிச் பீப்புளும் யூஸ் பண்ணுவாங்க, இது நிதி சுமையை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதையும் நம்ம ஃப்ரீபியாக தான் பார்க்கணும். அப்போ ஃப்ரீபி அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்னா, மக்களுடைய நலன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவுட்கம் ஓரியன்டாக இருக்குது, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அந்த திட்டத்தை ஃப்ரீபின்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு ஸ்கீம் ஒருவேளை ஃப்ரீயாக போய் சேரலை, வேறு விதமாக போகுதுன்னா கூட அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லை, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அதை ஃப்ரீபின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த அரசியல்வாதிகள் ஃப்ரீபீஸை ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, தவறு.
அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணணும்னா உண்மையான கட்டமைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இன்னும் அதிகமாக பில்டு பண்ணுறது, குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கறது, எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறது, அடுத்து ஹெல்த் கேர்னு வரும்போது இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக பில்ட் பண்ணுறது, நல்ல குவாலிட்டியான ஹெல்த் கேர் கொடுக்கறது, நிறைய அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் வாங்குறது, ரோட்ஸ் பிரிட்ஜஸ் இதெல்லாம் மக்களுக்கு பெட்டராக போட்டு கொடுக்கறது, அதை தாண்டி இளைஞர்களுக்கு திறன் ஸ்கில்லிங் இதை ப்ரொவைட் பண்ணுறது, இதற்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிக்கிறது, இதில் அவங்க செலவு பண்ணாங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் உண்மையான வளர்ச்சியை ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ கொண்டு போய் சேர்க்கும். நன்றி.